உலக அழிவுடைய பெரும் 10 அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளம் தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய வருகை. அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய அட்டூழியங்களை, குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். உலகத்திலே எல்லா இடத்திற்கும் சென்று தங்களுடைய குழப்பங்களை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இஸ்ரேலுக்கும் இவர்கள் செல்வார்கள். இவர்கள் ஏன் இஸ்ரேலுக்கு செல்வார்கள்? அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய முடிவு எப்படி அமையும், அல்லாஹ் இவர்களை எப்படி அழித்தொழிப்பான், இவர்களுடைய முடிவு ஏற்படக்கூடிய இடம் பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகளில், அதாவது பலஸ்தீனில் வைத்தா இவர்களுடைய முடிவு ஏற்படும் என்ற பல கேள்விகளுக்கு தெளிவான பதிலை இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலக அழிவுடைய பெரும் 10 அடையாளங்களில் 3வது அடையாளம் தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய வருகை. முதலாவது அடையாளம் தஜ்ஜால் வெளிப்படுவது. அதற்கு பிறகு இரண்டாவது அந்த தஜ்ஜாலை கொல்வதற்காக 2வது வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி கிடைக்கும், அறிவிப்பு வரும், நான் என்னுடைய ஒரு படைப்பை உலகத்திற்கு அனுப்ப போகிறேன், அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, எனவே நீங்களும் உங்களை நம்பியவர்களும் தூர் மலையிலே போய் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பாக இருந்த நேரத்திலே உலக அழிவின் 3வது பெரும் அடையாளமாக யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அல்லாஹ் வெளியாக்குவான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, சூரா அம்பியா அத்தியாயம் 21 வசனம் 96 அல்லாஹ் கூறும் பொழுது, ஹத்தா இதா ஃபுதிஹத் யஜூஜ் வ மஜூஜ் வ ஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன். யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தடை திறக்கப்பட்டு விட்டால் அவர்கள் பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒவ்வொரு மேட்டிலிருந்து விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அருமையானவர்களை, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் யார்? இவர்களை யார் அடைத்து வைத்தது? இதற்கு முன்னால் இவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்களா? இவர்கள் யாருடைய வழித்தோன்றல்? இவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக அந்த யஜூஜ் மஜூஜ் என்ற தலைப்புக்கு கீழால் பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றிய முழுமையான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஜூஜ் மஜூஜ் என்ற பெயரை குர்ஆனிலே 2 இடங்களிலே பயன்படுத்துகிறார். முதலாவது சூரா கஹ்ஃப் அத்தியாயம் 18 வசனம் 94, இரண்டாவது சூரா அம்பியா அத்தியாயம் 21 வசனம் 96. இந்த 2 இடங்களில் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். சூரா கஹ்ஃபிலே இவர்கள் இதற்கு முன்னால் பூமியிலே எப்படி குழப்பம் செய்தார்கள், ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இவர்களை அடைத்து வைத்தார்கள் என்ற விடயத்தை தெளிவாக கூறுகிறான். அருமையானவர்களே, கடைசி காலத்தில் இவர்கள் முழு உலகத்திற்கும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் எங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தடை அப்படியே உடைக்கப்பட்டு அவர்கள் முழு உலகத்திற்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வருவார்கள். அந்த காலத்திலே மனிதர்கள் 1 மடங்காக இருந்தால் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் 9 மடங்காக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் தான். அருமையானவர்களே, இவர்கள் பூமியிலே அதிகமான குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். நுவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புவான். அவர்கள் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், ஒவ்வொரு மேடுகளில் இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி விரைந்து வருவார்கள். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய முதல் பிரிவினர் தபரியா கடலை கடக்கும் பொழுது அங்கே இருந்த அனைத்து தண்ணீரையும் இவர்கள் குடித்து விடுவார்கள். இந்த தபரியா என்பது தற்பொழுது இஸ்ரேலிலே இருக்கிறது. இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த தபரியா கடல். இதற்கு ஆங்கிலத்திலே லேக் ஆஃப் கலிலி என்று சொல்லப்படும். இந்த இஸ்ரேலுக்கும் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் வருவார்கள். எதற்காக வேண்டி வருவார்கள்? அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி. தபரியா கடலிலே இருந்த அனைத்து தண்ணீரையும் இந்த முதற் பிரிவினர் குடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய கடைசி பிரிவினர் அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது, லக்கத் கான பிஹாதிஹி மர்ரத்தன் மாஉன், ஒரு காலத்திலே இந்த இடத்தில் தண்ணீர் இருந்திருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு சொட்டு
சொட்டு தண்ணீரை விடாமல் அனைத்து தண்ணீரையும் உறிஞ்சி அவர்கள் குடித்திருப்பார்கள். சும்ம யஸீரூன ஹத்தா யன்தஹு இலா ஜபல் ஹமர். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் அப்படியே தொடர்ந்து ஹமர் என்ற மலை இருக்கும் பகுதிக்கு வருவார்கள். ஹமர் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருக்கக்கூடிய ஒரு மலை. அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், வஹுவ ஜபலு பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மலைக்கு தான் ஜபல் அல் ஹமர் என்று சொல்லப்படும். ஏன் இந்த மலைக்கு ஹமர் என்று சொல்லப்படுகிறது என்றால், ஹமர் என்று சொன்னால் அஷ்ஷஜருல் முல்தஃப், அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடியதற்கு தான் சொல்லப்படும். இந்த மலையிலே அடர்த்தியான மரங்கள் இருப்பதின் காரணமாகத்தான் இதற்கு ஜபலுல் ஹமர் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலை தற்பொழுது எங்கே இருக்கிறது, இந்த மலைக்கு தற்பொழுது என்ன பேர் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், அருமையானவர்களே, அரபியில் ஜபல் அல் ஹமர் என்று சொல்வது ஒலிவ் மவுண்டனுக்கு தான். அருமையானவர்களே, இதற்கு அரபியில் ஜபல் அஸ்ஸைத்தூன் என்றும் கூறுவார்கள். இந்த ஒலிவ் மவுண்டனுக்கு தான் ஜபல் அல் ஹமர் என்று சொல்லப்படும். இந்த ஒலிவ் மவுண்டன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் வருவார்கள். அந்த இடத்திற்கு வந்து இவர்கள் சொல்வார்கள், பூமியிலே இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் கொலை செய்து விட்டோம், இப்பொழுது வானத்திலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்லி தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்புகளை வானை நோக்கி அவர்கள் எய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த அம்புகளிலே இரத்தத்தை கலந்த நிலையில் மீண்டும் உலகத்திற்கு அதை திருப்பி அனுப்புவான். அப்பொழுது இவர்கள் நினைப்பார்கள், வானத்திலே இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் கொலை செய்து விட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ், இவர்களுடைய அட்டகாசத்திலிருந்து விமோச்சனத்தை, விடுதலை ஏற்படுத்தி, அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய முடிவை ஏற்படுத்துவான். எப்பொழுது இவர்கள் வானை நோக்கி அம்பை எய்தார்களோ அதிலிருந்து இவர்களுடைய அந்த முடிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான கட்டிகளை இவர்களுடைய பிடரி பக்கத்தில் ஏற்படுத்துவான். அந்த கட்டியிலிருந்து புழுக்கள் வெளியாகும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த புழுக்கள் இவர்களுடைய வாய்க்குள்ளால் எல்லாம் செல்ல ஆரம்பிக்கும். அந்த புழுக்களின் காரணமாக ஒரே சந்தர்ப்பத்தில் முழு உலகத்தில் எங்கெல்லாம் இந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார் இருக்கிறார்களோ அனைவரும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே வினாடியில் அப்படியே இறந்து மடிந்து கீழே விழுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலையிலிருந்து இறங்கி கீழே வருவார்கள். பூமியில் எங்கு பார்த்தாலும் ஒரு அடி கூட விடாமல் எல்லா இடங்களிலும் இவர்களுடைய எச்சங்களும் இவர்களுடைய உடல்களும் தான் காணப்படும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க கழுத்து நீண்ட ஒரு வகை பறவையை அல்லாஹ் அனுப்புவான். இந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாருடைய உடல்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொன்ன இடத்திலே இந்த பறவைகள் கொண்டு போய் போட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாருடைய முடிவு மிகவும் பயங்கரமானதாக அமையும். இவர்களுடைய முடிவு எந்த இடத்திலே அமையும் என்று சொன்னால், ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யன்தஹு இலா ஜபல் ஹமர், ஹமர் என்ற மலை இருக்கும் பகுதிக்கு இவர்கள் வந்து சேரும் வரை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜபலுல் ஹமருக்கு தான் ஒலிவ் மவுண்டன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும். இது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேராக கிழக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது. இந்த ஒலிவ் மவுண்டன் 826 மீட்டர், அதாவது 2710 அடி உயரம் கொண்டது. இந்த மலைக்கு ஜெய்தூனுடைய மலை என்று சொல்லப்படுவதற்கு காரணம், ஆரம்ப காலத்தில் இந்த மலையில் அதிகமாக ஒலிவ் மரங்களை நட்டிருக்கிறார்கள். இதனால தான் இதற்கு ஜபல் ஜெய்தூன் என்று அரபியிலே சொல்லப்படுகிறது. இந்த மலைக்கு ஜபல் ஹமர் என்றும் சொல்லப்படும். அதற்கு காரணம் அதிகமான மரங்கள் இந்த மலையிலே இருந்ததின் காரணமாக. இதே போலத்தான் இந்த மலைக்கு அரபியில் ஜபல் தூர், தூர் மலை என்றும் சொல்லப்படும். குர்ஆனிலே சொல்லப்பட்ட, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்தித்த மலை தூர் சீனாய், அது இருப்பது ஈஜிப்டிலே, இந்த மலை இருப்பது பலஸ்தீனிலே. ஆகவே இரண்டும் ஒன்று கிடையாது. ஒரே பேர் சொல்லப்பட்டாலும் இரண்டும் வித்தியாசமானது. இந்த ஒலிவ் மவுண்டனில் 1,50,000 யூதர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது. இந்த ஒலிவ் மவுண்டன் முழுமையாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த ஒலிவ் மவுண்டன் முழுமையாக இவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், ரெட் ஹைஃபர், சிவப்பு கிடாரி சடங்கு என்ற ஒரு முறை யூதர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுடைய மெசாயாவை வரவழைப்பதற்காக, மூன்றாவது டெம்பிளை கட்டுவதற்காக இந்த சடங்கை இவர்கள் பல வருடங்களாக, சொல்ல போனால் 2000 வருடங்களாக செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கடைசியில் சென்ற மாதம் கூட இதற்காக வேண்டி ஒரு ஒத்திகையும் இவர்கள் பார்த்தார்கள். இந்த சிவப்பு கிடாரியை அறுப்பதற்கு, பலியிடுவதற்கு இவர்களுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் இந்த ஒலிவ் மவுண்டன் என்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக வேண்டி
முழு ஒலிவ் மவுண்டனையும் இவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இந்த ஒலிவ் மவுண்டன் இருக்கும் பகுதிக்கு அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் வந்து வானத்தை நோக்கி அம்பை எய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு பிறகு தான் இவர்களுடைய முடிவை ஏற்படுத்துவார். எனவே இவர்களுடைய அழிவு ஏற்படுவதற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று தான் இவர்கள் இந்த இடத்திற்கு வந்து வானை நோக்கி அம்பை எய்வார்கள். அதற்கு பிறகு தான் இவர்கள் அழிக்கப்படுவார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் இஸ்ரேலையும் விட்டு வைக்க மாட்டார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த தபரியா கடலிலே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் உறிஞ்சி குடிப்பார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகத்திற்கு வந்து தான் இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணும் பொழுது அல்லாஹ் இவர்களுடைய முடிவை ஏற்படுத்துவான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மட்டும் இவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்களுடைய ஒரு பிரிவினர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருப்பார்கள், மற்றவர்கள் முழு உலகத்திலும் பரவி இருப்பார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மனிதர் என்று சொன்னால் 9 பேர் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாராக இருப்பார்கள். ஒரு பங்கு மனிதர்கள், 9 பங்கு யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார். அந்த அளவுக்கு முழு உலகத்திலும் இவர்கள் தான் அந்த காலத்திலே பரவி இருப்பார்கள். எனவே இவர்களுடைய ஒரு பிரிவினர் இந்த ஒலிவ் மவுண்டனிலே இருந்து இப்படியாப்பட்ட ஒரு செயலை செய்யும் பொழுது இதன் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். பிறகு இவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆகவே ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய முடிவு பலஸ்தீனிலே ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பயங்கரமான குழப்பங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.